வணக்கம் சுஜி. திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு குறித்து, மேலும் மாநில உரிமைகள், மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிகள் எவ்வாறு எழுப்புகிறார்கள், அதே போல திமுக எம்பிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு முன்வைக்கிறார்கள் என்பது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளாக என்னென்ன இருக்கிறது என்பதை திட்டமிட்டு தற்பொழுது திமுக எம்பிக்கள் அவையில் முன்வைப்பதாகவும், குறிப்பாக பார்க்கும்போது அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் ஆகியவை குறித்து தொடர்ந்து திமுக எம்பிகள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குளிர்கால கூட்டத்தொடரில் மட்டும் இந்த எம்பிக்கள் ஆக்கப்பூர்வமாக எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படும் தமிழ்நாட்டு மீனவர்கள் குறித்தும், ரயில்வே திட்டங்கள் குறித்தும், மெட்ரோ ரயில் இன்னும் நிதி வராமல் இருப்பது குறித்தும், தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும், அதே போல நீண்ட நாள் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழக எம்பிக்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற நீட் தேர்வு முறைகேடுகள், பேரிடர் மேலாண்மை நிதி உள்ளிட்ட பல்வேறு தமிழகத்தில் இன்னும் மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் வலியுறுத்தி வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஓர வஞ்சனையுடன், மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் முடிகிறதாகவும் மத்திய அரசு நடத்தி வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்னும் ஒன்றிய அரசு திரும்பவில்லை என்றாலும், தமிழ்நாட்டின் உரிமைகளை தரவில்லை என்றாலும், தமிழ்நாட்டு மக்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடியை ஒன்றிய அரசுக்கு மீண்டும் கொடுப்பது உறுதி எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய அரசிற்கு மக்கள் மீண்டும் பதிலடி கொடுப்பார்கள் என்றும், பாஜகவின் பசப்பு அரசியல் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் மாயாவதி வழங்கியதை கேட்டோம்.